17ஆம் அதிகாரம். முப்பதாம் வசனம் வாசிங்கம்மா. ஆமென். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதிருந்தவர் போல் இருந்தார். ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது காட் விங்க்ட் அப்படின்னா அப்படின்னு விட்டார். காணாதிருந்தவர் போல அவர் இருந்தார். இப்பொழுதோ சொல்லுங்க, இப்போதோ. இந்த இப்போது எப்போ தொடங்குச்சு தெரியுங்களா? எப்போ தொடங்குச்சு? ஒரு சிலர் இன்னும் தொடங்கவே இல்லைன்னு நினைக்கிறாங்க. கடைசி காலம் இன்னும் வரும். ஒருவேளை 2050 தான் கடைசி காலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சில சபைகள் அப்படி தான் நினைக்குது. கடைசி காலத்தில் தேவன் பின்மாரியை ஊற்றுவார், அது நடக்கும், இது நடக்கும். இன்னும் கடைசி காலம் வரல. கடைசி காலம் எப்போ தொடங்குச்சு? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கடைசி நாட்களை துவக்கினது. ஏன்னா அவர் அது வரைக்கும் எல்லா காரியங்களையும் பொறுத்துட்டு இருந்தார். ஏன்னா அவர் வழியை உண்டு பண்ணி கொண்டு இருந்தார். தேவனுடைய குமாரன் இடத்திலே வருவதற்கு என்ன இல்லை, வழி ஆயத்தமாக்கப்படலை. ஜனங்கள் பலி செலுத்தினார்கள், பிரகாரங்களிடத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வர முடியல. அதனால் தேவன் பொறுமையாக இருந்தார். ஏன்னா அவரே வழியை ஆயத்தம் பண்ணல. ஆனால் என்னைக்கு அவர் வழியை ஆயத்தம் பண்ணாரோ அவர் சொல்லிட்டாரு கடைசி காலம். அப்படின்னா நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தினுடைய வரம்பில் இருக்கிறோம். at the brim of the end. கடைசி காலத்தினுடைய வரம்பிலே இயேசு கிறிஸ்து வந்து போயே 2000 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. அப்போ நம்ம எங்கே இருக்கோம்? கடைசி காலம் 2000க்கு முன்னாடி தொடங்கி இருக்குன்னா, கிருபையின் காலம் 2000க்கு முன்னாடியே தொடங்கி இருக்குன்னா, இப்போ நம்ம இங்கே எங்கே இருக்கோம்? இன்னும் நம்ம எப்படி இருக்க போகிறோம்? லேட்டாக தூங்கிட்டு விளையாடிட்டு ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ நடக்குது, நானும் போகிறேன், ஒன்றும் நடக்காது. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வேறு நிலைக்கு போயிடுவாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வேறு நிலைக்கு போயிடுவாங்க. ஒருவேளை வயசு கம்மியாக இருக்கும், அனுபவம் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். ஆனால் இருதயம் ஆயத்தமாக இருக்கும். உங்களுக்கு வேதத்தில் பல அதிகாரம் தெரியும் மனப்பாடமாக, ஆனால் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கூட தெரியாது. ஆனால் இருதயம் ஆயத்தமாக இருக்குது. ஹலோ, இதெல்லாம் பேசுறதுனால தான் சிலர் போயிட்டு என்ன வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இதுதான் உண்மை. இப்படி பேச தொடங்கி தான் என் குடும்பம் என்னை விட்டு போச்சு, என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் விட்டு போனார்கள், என்னை சுற்றி இருக்கிற உறவுகள் விட்டு போச்சு. நான் அதை குறித்து கவலைப்படல. ஏன்? தேவன் சொன்ன வார்த்தையை பேசுவதற்கு ஒரு வாய் வேணும். நான் அதற்கு ஆயத்தமாகி விட்டேன். நீங்கள்லாம் ஆயத்தமாகணும். ஆமென். எதுக்கு? அந்த அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து பிரகாசிக்க வைத்து அநேகரை தாக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். உங்களுடைய சொந்தம், உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்க, உங்களுக்கு அன்பானவங்க யாராவது இந்த துல்லியமான அறிவில் இல்லாமல் இருந்தால், உங்களுக்கு உண்மையாக அவங்க மேலே நேசம் இருந்தால், அன்பு இருந்தால், அவங்கள இங்கே வர வைக்கணும். நீங்கள் ஏன் தெரியுங்களா? இது கலப்படம் இல்லை, இது மசாலா இல்லை, எதிர்பார்த்த ஊழியம் கிடையாது. தேவனுடைய அமைப்பை காண்பிக்கும் ஒரு இடம். நீங்கள் தைரியமாக எழும்பணும். சிலர் லைக் போட கூட பயப்படுறீங்க, சிலர் ஷேர் பண்ண கூட பயப்படுறீங்க. ஏன்னா இவங்களும் இந்த கும்பலா அப்படின்னு பார்த்துருவாங்க.
நீங்கள் அப்படி டிட்டாச்சாக இருப்பீங்கன்னா இந்த டைமென்ஷன் உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் கொண்டு வராதுங்க, எதையும் மாற்றாது. நீங்கள் சொல்லலாம் ரொம்ப வெளிப்பாடு, பயங்கரமான வெளிப்பாடு, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சு? நான் இன்னும் இழுத்துட்டு தான் இருக்கிறேன். ஏன்? வார்த்தை உண்மை உள்ளதான் இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்யணுங்க. வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ள வரணும். சும்மா ஏமாத்திட்டு இருக்க முடியாது. மேடை பேச்சில் பேசுகிற காரியம் அல்ல, வாழ்க்கையிலே வர வேண்டும், தனிப்பட்ட ரீதியிலே வர வேண்டும். அதுக்கு தான் இவர் சொல்றாரு. இப்பொழுதோ என்ன செய்யணுமா? மனம் திரும்ப வேண்டும் என்று. ஆமே. யாரை பார்த்து சொல்றா தெரியுங்களா? நீங்க மனம் திரும்புதல்னு நீங்க நினைச்சுப்பீங்க புறஜாதி, பாவி, அப்பாவி அப்படின்னு நினைச்சுப்பீங்க. இங்க எங்க பார்த்து சொல்றாரு, யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை எடுத்து பாருங்க. 16ஆம் வசனம், அதே அதிகாரத்தில். அவர் பர்னபாஸுக்கும் சீலாவும் வரும்படியாக காத்திருக்கிறார். காத்திருக்கும்போது பட்டணத்தை அப்படி பார்க்குறார். பட்டணத்தை பார்க்கும்போது என்ன வருதா? விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியில் அவர் வைராக்கியம் அடைந்து எங்க போனாராம்? எங்க? அப்போ விக்கிரகம் எங்க இருந்துச்சு? இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா விக்கிரகம் ஜெபாலயத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை இல்லை நாங்கள் காலகாலமாக வச்சிருக்கிறோம், இதுதான் கரெக்டு. இங்கே மோசேவுனுடைய அமைப்பிலே துவங்கப்பட்டதான இந்த ஜெபாலயத்திற்குள்ளே என்ன வந்திருக்கு? இப்போ விக்கிரகம் வந்திருக்கு ஐயா. அந்த விக்கிரகத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்ததான சவுல் அதை நிஜமென்று நினைத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அவருடைய கண்கள் பார்வை அடைந்து எதை மாறாமல் இருந்தாரோ அதை பார்க்க துவங்கி, எந்த அமைப்புக்குள்ளே இருந்தாரோ அந்த அமைப்பு இன்றைக்கு அவருக்கு வேற மாதிரி திறக்க அவரால் உட்கார முடியல. அவர் எல்லா ஜெபாலயத்துக்குள்ள போறாரு. யூதர்களுடைய ஒவ்வொரு தேவாலயத்திற்குள்ள போய் சொல்றாரு, நீ செய்யறது தப்பு, ஏன்னா உன்னை போல தான் நானும் இருந்தேன், உன்னை போல தான் நான் இருந்தேன், உன்னுடைய ஆராதனை அமைப்பு, உன்னுடைய வழிகள், உன்னுடைய முறைகள் தவறாக இருக்கிறது. இல்லை, இதெல்லாம் மோசேவிலிருந்து நாங்கள் வச்சிருக்கிறோம். யார்கிட்ட பேசினாராம்? 18 வசனம் படிங்க. யாரா? ஞானிகள். இன்னைக்கு கூட நிறைய ஞானிங்க இருக்கிறாங்க. நம்மளெல்லாம் முட்டாளுன்னு சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லை. சில ஞானிகள் என்ன செய்கிறாங்களாம்? வாக்குவாதம் பண்ணினார்கள். யார் பிரசங்கம் பண்ணாரா? இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினதுனாலே அவர்கள் என்ன டைட்டில் கொடுத்தாங்களா? வாயாடி அந்நிய தேவனை அறிவிக்கிறவன். ஏன்னா அவர்களுக்கு அந்த பிறந்திருக்கிறதான பரிமாணம் புரியவில்லை. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதைங்க. ஆனால் நிறைய பேருக்கு அந்த பரிமாணம் இன்னைக்கும் புரியலங்க. திரும்ப அதே பரிமாணத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பரிமாணத்தை விளக்குனா, இல்லை இல்லை காலகாலமாக இதெல்லாம் இங்கே தான் இருக்குது, உள்ளுக்கே இதெல்லாம் இருக்குது, நாங்கள் வெளியில் போட மாட்டோம், ஏன்னா மோசேவினுடைய சந்ததி நாங்கள், பரிசேயர் எங்களுக்கு இருக்கிறாங்க, தேவ பாடகர் எங்களுக்கு இருக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? மாற மாட்டோம். யார் தெரியுங்களா மாற முடியும்? அந்த பரிமாணத்தை எதிர்பார்த்தலோடு கூட உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தான் மாற முடியும். இந்த பரிமாணம் எனக்கு வேணும், அந்த டைமென்ஷனுக்குள்ள நான் போக வேண்டும். நான் அதுக்கு என்ன செய்யணும்? எதை விடணும்? எதை தள்ளணும்?
எதை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்காங்களோ அவங்க தான் இதை பார்க்க முடியும், அவங்க தான் பிரவேசிக்க முடியும். இல்லைன்னா பிரவேசிக்க முடியாதுங்க. இது உண்மையான பரிமாணம், கிறிஸ்து இயேசுவினால் துவங்கப்பட்ட பரிமாணம். இந்த பரிமாணத்தில் வல்லமை இருக்கிறது. ஆகையினால் தான் அவன் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சிலர் நினச்சினுக்கிறாங்க இன்னும் புதுசாக ஏதோ வரோன்னு சொல்லிட்டு. இனி எதுவும் வராது. கிறிஸ்துவை தவிர இன்னும் வேற எதுவுமே புதுசாக வராது. ஆமென். கிறிஸ்து தான் நிரந்தரம், அவர்தான் முடிவு, அவர்தான் இன்றைக்கு பரிகாரம், அவர்தான் வழி. அவருடைய வழியிலே செல்லும்படியாக இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வழியாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மத காரியங்களை விலக்கி தேவனோடு கூட நெருங்குகிறதான உண்மையான அமைப்பை அவர் ஏற்படுத்துகிறார். 22 வாசிங்க. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எப்படியா? ஹலோ, என் வாழ்க்கையை 23 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாற்றின ஒரு வார்த்தை இது. Know the Lord whom you serve. அறியப்படாத தேவனை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படின்னா நீங்க நினைச்சுப்பீங்க, எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து தெரியுமே, கல்வாரி சிலுவையில் வந்தார் போனார். உங்களுக்கு கதை தெரியும், அந்த பரிமாணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து கதை எல்லாருக்கும் தெரியுங்க. சிலுவையில் வந்தார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய பரிமாணம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது, உன்னை புதிய மனுஷனாய் பிதாவினோடு கூட சேர்க்கக்கூடியது, அதிகாரமுடையதாய், வல்லமை உடையதாய், ராஜரீகம் பண்ணக்கூடியதாய், ஆளுகையை செய்யக்கூடியதாய், பரலோக ராஜ்யத்தை உன்னுடைய இருதயத்திலே கொண்டு வருகிற ஒரு மனுஷனாக மாற்ற முடியும். ஆமே. உன் இருதயத்தில் பரலோகம் வரும். நீ போனோன்னு காத்துனுக்கிறியா? சிலருக்கு போனா போதும், போனா போதும்னா செத்தா போதும். அது வேண்டாங்க ஐயா, அப்பனா போக முடியாது. உன்னுடைய அமைப்பின்படி போக முடியாது. நீ இதுக்கு ரெடியா இல்லை, அதுக்கு ரெடியா இருக்கிறியா? ஆனால் தேவன் சொல்றாரு, அந்த பரிமாணம் உனக்குள்ளே இருக்கிறது, அதுக்கு சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். இந்த மாமிசத்திலே அந்த பரிமாணத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ உனக்குள்ள எங்க வந்து என்ன வந்துடும்? பரலோகம். தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ பரலோகம் உனக்குள்ள வருதுன்னா அவர் உனக்குள்ள வரார். பரலோக அமைப்பில் தான் தேவன் இருக்கிறார். அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோகம். காணக்கூடாத அமைப்பு. அந்த காணக்கூடாத அமைப்பு எங்கேயோ வச்சிருக்குது அல்ல, கிறிஸ்து இயேசு உள்ள கொண்டு வந்து நமக்குள்ள வச்சாரு. அந்த அமைப்பு நமக்குள்ள வந்தவன நம்முடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அதனால தான் சொல்றாரு, அந்த அமைப்பு எங்க இருக்குன்னு தெரியாம நீ யாரையோ எங்கேயோ எதையோ வணங்கி கொண்டு இருக்கிறாய். அதற்கு அடையாளமா என்ன வச்சிருக்கிற? விக்கிரகங்களை வைத்திருக்கிறாய். பல விக்கிரகம் இன்னைக்கு கூட சபையில் நிறைய வச்சிருக்கிறாங்க. கூஜா, செம்பு, கட்டை, மட்டை, இங்கே எதுவும் இருக்காது. பல இது வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க? நீங்கள் வந்தீங்கன்னா அதுலேயே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுலேயே ஆசீர்வாதம். ஏன்னா இது புனிதமான ஆசீர்வாதம். சொல்கிறாரு, நிறைய விக்கிரகத்தை வச்சுருக்கப்பா நீ. NIV டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்ல தெரியுங்களா? 22ஆம் வசனம். I see that in every way you are very religious. இன்னொரு அமைப்பு சொல்லுகிறது, you are very superstitious. உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னைக்கு சபையின் இடத்துல நீங்க போய் கேட்டு பாருங்க சில கேள்விகள். அவங்க சொல்ல, இதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ அமைதியார், இதெல்லாம் உனக்கு புரியாது.
அமைதியில் இரு. ஏன்னா அவங்களுக்கே புரியாது. மற்றவர்கள் என்ன சொல்கிறோம்? நீ எதில் உட்காந்துட்டு இருக்கிற? எதில் உட்காந்துட்டு இருக்கிற? அவநம்பிக்கையில், பாரம்பரியத்தில், மூட நம்பிக்கையில் உட்காந்துட்டு இருக்கிற. ஆனால் சபையே அதில் தாங்க உட்காந்துருக்கு. அன்னைக்கே உட்காந்துருந்துச்சு, இன்றைக்கே உட்காந்துருக்குது. அதனால தான் அவன் சொல்கிறார், நீ ஆராதிக்கும் தேவன் யார் என்று தெரியல, அவரை சொல்லிக் கொடுக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு யாரை சொல்கிறாரு? கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு அந்த கிறிஸ்துவின் அமைப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரணும். கிறிஸ்துவினுடைய அமைப்பு வரணுங்க. அந்த கிறிஸ்துவனுடைய அமைப்பு வருமானால் நமக்கு என்ன போய்விடும்? மதம் போய்விடும், மூட நம்பிக்கைகள் போய்விடும், துல்லியமாய் மாற ஆரம்பிப்போம். வார்த்தை துல்லியமாகும். சிலர் ஜோம் பண்ண சொல்ல பாருங்களேன். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், ஆண்டவரே தோத்திரம் என்னையா பண்ற? இவரை ஆசீர்வதியும், தோத்திரம் தோத்திரம். என்ன பண்ற? உங்க அப்பா கிட்ட இப்படி தான் பேசுவியா? திக்கி திக்கி திக்கி. உனக்கு என்ன சொல்லணும்னே தெரியாதா? தெரியாம என்னத்துக்கு வந்திருக்கிற? போய் எல்லாம் பேசிட்டு எழுதினுவான். ஏன்னா அவனுக்கு என்ன சொல்ல தெரியல. அவன் என்ன பண்றானா, என்னமோ அலங்காரிச்சு என்னமோ பண்ணி, சிலர் வடை விற்கிற மாதிரி போயிடுவாங்க. அன்புள்ள ஆண்டவரே நான் வருகிறேன் அவனுடைய சமூகத்தில். ஏன்பா? ஏன் அதெல்லாம்? உன்னுடைய தகப்பன் உனக்காக வழியை ஏற்படுத்தினவர். நீ அங்கே வர முடியாதுன்னு சொல்லி அவர் கீழே இறங்கி வந்து உன்னை அழைத்து கொள்ள வந்த தேவனிடத்தில் நீ ஏன் பிலிம்லாம் கட்டுற? நீ அங்கே வரவே முடியாது. நீ பேசினாலும் சரி, இப்படி பண்ணாலும் சரி, அப்படி பண்ணாலும் சரி, வரவே முடியாது. அதுக்கு தான் ஒரே பேரான குமாரனை உங்ககிட்ட அனுப்புனேன், மாமிசமாய் அனுப்புனேன். ஏன்னா நீ மாமிசமாக இருக்கிற, உன்னை அடையணும்னா மாமிசமாக தான் வர முடியும். ஆனால் என்னால் முடியாது, ஆனால் நான் உனக்காக நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மாமிசமாக அனுப்புனார். அந்த பிளாக் ஸ்பாட் பிசாசுக்கு தெரியல. மாமிசமாக அனுப்பிடுவாருன்னு சொல்கிற அந்த இருண்ட பகுதி பிசாசுக்கு தெரியாதனால தான் அவன் முடியாது, நம்ம முடிச்சிட்டான். ஆதாமோட எல்லா கதையும் முடிஞ்சு. இனிமேல் வருகிறதெல்லாம் பாவ சந்ததி. யாரும் தேவனிடத்திலே போக முடியாது. நான் வென்று விட்டேன். பிதாவாகிய தேவன் தோற்க மாட்டார். ஆமென். அவர் நினைத்ததை செய்வார். அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் சொல்லுவாரானால் அவர் நிச்சயமாய் செய்வார். காத்திருந்தார், சந்ததியை ஏற்படுத்தினார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு மீண்டுமாய் இரண்டாம் மாதமாகிய கிறிஸ்துவா இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் வந்து என்ன செய்தார்? புதிய வழியை திறந்து வைத்தார். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் அதே பழைய அமைப்பில் உட்காந்துருக்கக்கூடாது. அதே அமைப்பில் உட்காந்துட்டு இதெல்லாம் சரியில்லை. ஆவிக்குரிய நிலையில் வந்து ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் படித்ததுலேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க. உங்களுடைய சொந்த அறிவில் உட்காந்துட்டு இருக்காதீங்க. மதத்தில் உட்காந்துட்டு இருக்காதீங்க. சிலவங்க நான் ஜோம் பண்ணி முடித்தவொடனே சில பாஸ்டருங்க, ஐயா நாத்துமாவே என்னென்னா நான் சொல்லலையா, எனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. நான் வீட்டில் காலையிலே சொல்லிட்டு வந்துட்டேன், ஐயா என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி. ஆனால் இவன் சொல்ல, இல்லை கடைசியில் சொல்லணும். போ, நல்ல படித்த ஆங்கில தேவாலயங்களுக்கு போ, அங்கே சொல்லாமலே முடிச்சிடுவாங்க. அங்கே போய் ஒரு குரலில் கூட சொல்லுவியா? அங்கே ஐயா என்ன நாத்துமாவே சொல்லன்னு சொல்லுவியா? வாய் மூடிட்டு வந்துடுறல. ஏன்? அங்கெல்லாம் படித்தவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, ஒன்றும் பேச முடியாதுங்க. ஏன் அங்கே ஒரு விதம் இங்கே ஒரு விதமா? தேவன் எல்லாவற்றுக்கும் தேவனாகவே தானே இருக்கிறாரு. நீ ஏன் இன்னும் மதத்தில் உட்காந்துட்டு இருக்கிற? இவ்வளோ நேரம் பேசின வார்த்தை உனக்கு ஆசீர்வாதம் கொண்டு வராது. கடைசியில் போடுற நாத்துமாவை தான் ஆசீர்வாதம் கொண்டு வருமா? வார்த்தை இங்க ஜீவன், அதுதான் வல்லமை. நீ கடைசியில் வந்து கடைசியில் உள்ள பூந்துட்டு ஐயோ ஆசீர்வாதம் வாங்க போதும். யாரப்பா ஏமாத்துற? உனக்கு எதுவுமே புரியவே இல்லையே, அமைப்பே புரியலையே. நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அதனால தான் சொல்கிறேன், நான் வெறும் விற்கிற கதை தான் பார்க்குறேன்.
நீ என்ன போட்டிருக்கனா, we are worshipping an unknown God. I am coming to make you understand who the God is. அப்படி என்று சொல்லி அவர் சொல்றார். படிங்கம்மா தொடர்ந்து 24 இருந்து படிங்க. அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசமாய் இருக்கிறதில்லை. அவர் என்ன செய்கிறதில்லை? உன்னுடைய விக்கிரக அமைப்பிலே, உன்னுடைய கையின் கிரியையிலே, நீ செய்திருக்கிற அமைப்பின்படி, நீ பண்ணுகிறதான முறைமையின்படி அவர் வந்து உட்கார்ந்து கிடையாது. அவருடைய அமைப்பு வேறு ஒரு அமைப்பு. நீ பண்ணுகிற சடங்காரச்சத்திற்குள்ளே அவர் வருகிறதில்லை. He doesn't come into your tradition, your culture. He is in a different culture. அவர் வேறு ஒரு பரிமாணத்தில் அவர் வாழ்கிறார். நீ உன்னுடைய கலாச்சாரத்துக்குள்ளே கூட்டு வந்து உன்னை அமுக்க பார்க்காத. அவருக்குன்னு நீ ஒரு கோயில் கட்டாத. அந்த கோயிலுக்குள்ள அவர் வரமாட்டார். ஏன்னா அவருக்கு வேறு ஒரு பரிமாணம். ஆமென். நீ உனக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்குள்ள தேவனை கொண்டு வந்து அழுத்தி தேவன் வேலையே செய்ய முடியல. அங்க என்னதான் நடக்குது? வெறுமன சடங்காச்சாரங்கள் தான். 2 பாட்டு 3 பாட்டு ஜபம், மெசேஜ் நடுவில் எல்லாம் சுற்றின்னு பேசின்னு சிரிச்சிக்கின்னு. சில இடங்களில் போனீங்கன்னா இந்த மாதிரி யாரும் உட்காரவே மாட்டாங்க. ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு குழந்தைக்கு பொம்மை காட்டினோம். முன்னாடி ஒரு குழந்தை திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். அந்த குழந்தை இன்னொரு குழந்தை காத்தாடி பொம்மை காட்டும். நீ அதுக்காக வந்த? அதுக்குன்னு குழந்தைய கொண்டு வராமல் இருக்க முடியாது. கொண்டு வா, உட்காரவே சொல்லிக் கொடு. இள வயதிலே அவனுக்குள்ளே இறங்கட்டும். அவனுடைய எலும்புகள் அதனால் நிறையட்டும். ஒன்றுமே புரியலன்னு சொல்லாதீங்க. அவனை தனியாக விட்டு பாருங்க. அவனுக்கு பிரச்சனை வரும்போது அவன் தேவனை பார்ப்பான். ஏன் தெரியுங்களா? அவனுக்குள்ளே நிரம்பி இருக்கு. நீ கூட இருக்கும்போது சில நேரத்தில் தெரியாது. அவன் தனியாக நீ இல்லாத நேரத்தில் மாட்டிக்கிட்டினா அவன் யாரை கூப்பிடுவான் தெரியுங்களா? அந்த தேவனை கூப்பிடுவான். ஏன்னா அதான் அவன் கேட்டிருக்கிறான். அதனால தான் உட்கார வைக்கணும். கேளுப்பா, சத்தியத்தை கேளு, உனக்குள்ளே இறங்கட்டும். அப்படியே இறங்கட்டும். 10 வார்த்தை பேசுனாலும் 2 வார்த்தை அவனுக்கு பிடிக்கும். அவன் வாழ்க்கையை மாற்றும். நான் பெரிய சபையிலே பிறந்தேன். என் வாழ்க்கை படு மோசமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நல்ல பிள்ளைங்க. நீங்கள் யாரையாவது ரொம்ப மோசம்னு சொன்னீங்கன்னா அவங்கள விட நான் மோசமாக இருந்தேன். என் வாழ்க்கையை தேவன் மாற்றினார். என்ன மாற்றிச்சு தெரியுங்களா? ஊழியக்கார் வந்து தலைமையில் கை வைக்கல, மெசேஜ் இல்லை, நான் படித்த வேத வசனங்கள். தேவன் என்னோடு கூட பேசினார். எங்கே பேசினார் தெரியுங்களா? நீங்கள் நினைப்பீங்க ஒருவேளை அங்கே கூட பேசுவாரான்னு. நான் பாரில் உட்காந்துருக்கும்போது பேசினார். என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் சொல்லட்டுமா? அது உங்களுக்கும் நிறைய பேருக்கு பொருந்தும். நான் இதுதான் கடைசி முறையாய் பேசுகிறேன், இனிமேல் பேச மாட்டேன்னார். பயம் வந்துருச்சு எனக்கு. ஆண்டவரே, நீங்கள் பேச மாட்டீங்களா? எனக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட தேவன் அமைதியாகி விட்டார். அத்தோடு அவ்வளோதான். இருண்ட காலம். எங்கே தெரியும் இதெல்லாம்? கேட்டது, படித்தது. அன்னைக்கு திருந்தினேன். ஆமென். அன்னைக்கு திருந்தினேன். என்னுடைய வாழ்க்கை மாறி போனது. எங்கள் அம்மா முதல் முறையாக கேட்பாங்க போல் இந்த செய்தியை. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, நான் எலெக்ஷன் நிற்கும்போது பசங்க அந்த ஏரியாவிலேருந்து வந்தாங்க. வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க, அவன் ரொம்ப மோசமாக இருக்கிறான், அவன் கையில் எப்பொழுதும் கத்தி இருக்குது, அவன் சினிமாவுக்கு போகிறான், குடிக்கிறான், ரொம்ப மோசமானவங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. டேய் போடா, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. எப்போனா என் பையில் இருக்க கத்தியை அவங்க பார்த்துட்டாங்க. ஆமென். மோசமான நிலைப்பாடு. நான் வச்சுருந்த கத்தியெல்லாம் இப்போ யாருக்கிட்டேயும் இருக்காது. ஒரு இடத்துல குத்துனா இன்னொரு இடத்துல விட்டு விடும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஐயப்பன் தாங்களே யாருக்கும் தெரியாது. ரொம்ப நல்ல பையன் சொல்லுவான். ஆனால் தேவன் என்னை மாற்றுவாரானால்
எதை கொண்டு மாட்டினா தெரியுங்களா? அவருடைய வார்த்தையை கொண்டு. இன்றைக்கு அந்த வார்த்தை நம்முடைய ப்ரையாரிட்டியாக மாறணும், துல்லியமாய் மாறணும், நிரந்தரமாய் மாறணும், மேலானதாய் மாறணும், உண்மை உள்ளதாய் மாற வேண்டும். அதுதான் அவன் சொல்கிறாரு, உன் கையினால் கட்டப்பட்ட கோவில்களிலே அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அவர் என்ன செய்யறது இல்லையா? மனுஷன் கைகளினால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக சில காரியம் சொல்லிட்டேன். இதெல்லாம் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, தைரியம் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் காணிக்க கொண்டு வந்து போடலனாலும் பிரச்சனை இல்லை. ஹலோ, புரியுதுங்களா? நீங்கள் தசம பாகம் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன தீர்மானிக்கிறீங்க? கொடுக்க வேணாம் தீர்மானிக்கிறீங்களா? தீர்மானிச்சு. அதான் சொல்கிறார், உன்னுடைய கைகளினாலே நீ என்ன பண்ண முடியாது. நான் இதை கொடுத்த ஆண்டவரே, அதை கொடுத்த ஆண்டவரே, பைபிளை படித்த ஆண்டவரே, ஜெபம் பண்ண ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஏன்னா உன்னுடைய ஆராதனை உண்மை இல்லை. யாருக்கு ஆராதனை செலுத்தினாய்? நான் பரிமாணங்களை மாற்றி விட்டேன், ஆனால் நீ இன்னும் பழைய பரிமாணத்திலே உட்காந்துட்டு இருக்கிற. நான் மூவ் பண்ணிட்டேன், நீ இன்னும் எங்கே உட்காந்துட்டு இருக்கிற? வேறு ஒரு நிலைப்பாடிலே உட்காந்துட்டு இருக்கிறிய. நான் இன்னைக்கு இதை பேசுவேன்னு என் மனைவிக்கு தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க ஒருவேளை 2 பேரும் பேசி வச்சுட்டு வந்து இங்கே எங்களை படாத பாடுபடுத்துறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு தெரியாது, தேவன் பேசுகிறார். நான் போன வாரம் எந்த அதிகாரம் படித்தேன்? 13, 14, 15, 16 எல்லாத்தையும் தவிர்த்து இங்கே வந்திருக்கிறேன். ஏன்? இந்த இடத்த தான் தேவன் காட்டினார். மற்ற பகுதியில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க, கோயினோனியாக்குவாங்க. அதில் வச்சிருக்கு ரகசியம். ஆமென். தேவன் வல்லமையானவர், போதுமானவர். படிங்க அடுத்த வசனம். எப்படியா தடவையாவது கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைப்புகளை வச்சிருந்தார். உனக்கு கண்ணு தெரியல, இந்த காலகட்டத்தில் உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. நீ கூட்டனாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அப்படி தப்பி தப்பி தான் போக முடியும். அவர் பரவாயில்லன்னு சொன்னாராம். பரவாயில்ல, தப்பி ஏதாவது தப்பியாவது எப்படியாவது தப்பிச்சுக்கா. ஆனால் இப்போ என்ன செய்கிறாரா? அடுத்த வருஷம் படிங்க. அவருக்குள் இப்போ டைமென்ஷன் மாறிடுச்சு. அன்னைக்கு வனாந்திரத்தில் மேகத்து கீழே இருந்த, இன்னைக்கு அவருக்குள், மேகத்திற்குள், அக்கினிக்குள். ஆமே. அப்போ அக்கினிக்குள்ள, மேகத்திற்குள்ள, அவருக்குள்ளே இருக்கும்போது நீ எப்படி ஜெபம் பண்ணுவ? அப்பா தோத்திரம் தோத்திரம், ஐயோ ஐயோ தோத்திரம், அப்படியா பண்ணுவ? உன் வாயின் வார்த்தைகள் சூழ்நிலைகளை அகற்றும். அதில் வல்லமை இருக்கிறது. ஏன்னா நீ எக்லீசியா கூட்டம், மந்திரி கூட்டம். நீ பேசினா சூழ்நிலைகள் மாறும், நீ சொன்னினா காரியங்கள் நடக்கும். ஏன் தெரியுங்களா? மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தான் ஜெபம் புறப்படுகிறது. ஏன்னா அவனுடைய டிக்ளரேஷன் எங்கே இருக்குன்னா, பிதாவினுடைய வலது பாரிசத்திலே பிதாவினுடைய அதிகாரத்தை பெற்றவனாய், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளியாய், எல்லாவற்றையும் வென்றவராய், வானத்தையும் பூமியும் அவருடைய அரசமைப்பு கீழே கொண்டு வந்து கால்களுக்கு கீழே உட்கார்ந்தவராய் அவர் டிக்ளேர் பண்ணுறார். நீ அவரோடு கூட இணைஞ்சிருக்கிற. நீ இணையாமல் வேறு ஒரு அமைப்பில் இருந்தீன்னா உன் ஜெபம் இப்படி தான் இருக்கும். காலம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணுவேன், உபவாசம் எடுப்பேன், அது எடுப்பேன், இது எடுப்பேன், ஒன்றும் நடக்காது. ஆனால் ஒரு வேளை தேவன் இறக்கப்பட்டு சில காரியங்களை செய்கிறார். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன். அது கூட நம்ம ஆளுங்களுக்கு சில தெரியல. இறங்கும் 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 இறங்குன்றாங்க.
நீ சொல்லி தானே அவர் இறங்குவார். நீ பாவியாக இருக்கையிலே உனக்காக இறங்கின தேவன். சிலருக்கு சொல்கிறேன், இறங்கும் ஆண்டவரை, இறங்கும் ஆண்டவரை, இறங்கும் ஆண்டவர். அவர் இறங்கவே மாட்டார், ஏன்னா ஏற்கனவே இறங்கி விட்டார். ஆமே, புரியுதுங்களா? அவர் ஒரு தடவை இறங்கினா திரும்ப இறங்க மாட்டார். நீ சும்மா சும்மா இறங்கினா அவர் என்ன, நீ வேறு இடத்துக்கு தான் போனோம். வேறு இடத்துக்கு போய் மோளம் அடி இறங்கும். தேவைப்படும் போது மோளம் அடித்தேன் இறங்கும், மோளம் நிப்பாட்டினா போயிடும். இங்கே மோளம் இல்லாமலே நாங்கள் பேசுவோம், கை தட்டாமலே பேசுவோம். ஆமே, ஏன்னா எங்களுக்குள்ளே இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், என்னவா அசைகிறோம். எங்களுடைய மோமெண்டம் யாரோட? அவருக்குள். ஆமே. அப்போ உங்கள் வாழ்க்கையை எப்படி காத்துக்கணும்? எப்படி காத்துக்கணும்? இங்கே இந்த பந்தியில் யார் பங்கு பெறணும்னு நாங்கள் நியாயம் தீர்க்கிறதில்லை, நீ தான் நியாயம் தீர்த்துக்கணும். நான் இங்கே நீ தான் எடுக்கணும், நீ எடுக்கக்கூடாது, நீ ஓடிப்போ, உன் வாயில் கலருக்குது, உன் தலையில் பூகுது, அதெல்லாம் நாங்கள் பார்க்கறது கிடையாது. உன்னுடைய மனசாட்சி இந்த தேவனை விசுவாசிக்குதா? அவர் செய்து முடித்ததை நம்புதா? அதுக்காக நீ வாழ்றியா? வா, உனக்காக ஒரு பந்தியை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் ஏற்படுத்தி விட்டார், நான் யார் தடை செய்வது? உனக்கு சத்தியம் தெரியும்னா வா. சத்தியம் தெரியாதா? தெரியாமல் வந்து பங்கு பெற்றா பரவாயில்ல, நீ உன் முரட்டாட்டத்தில் வந்து பங்கு பெறுவாயானால் இது உனக்கு நன்மையாக இருக்காது. ஆமே. ஏன்? இது தேவனுடைய அமைப்பு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் அவரிலே வாழுகிறோம், அவரிலே அசைகிறோம், அப்படியே இருக்கிறோம், அப்படியே. அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமே. நீ எதுக்கு பெரிய டைமென்ஷனு, பெரிய காரியம் தேக்கு மரத்திலையோ இல்லை சந்தன மரத்திலையோ சிலுவை செஞ்சு வச்சாலும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? நீ எதில் வேணா செய், தேக்கில் செய், சந்தனம் செய், இல்லை பியூர் கோல்டில் பரலோகத்தில் போடுற மோதிரம் செய், எது வேணா செஞ்சுக்க. ஆனால் இவர் என்னவா, இவர் என்ன சொல்கிறாரு? நினைக்கலாகாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்கிறோம். எப்படி சந்ததியாராய்? கிறிஸ்துவுக்குள். மோசேவுக்குள் இல்லை, ஆபிரகாமுக்குள் இல்லை, கிறிஸ்துவுக்குள். ஆபிரகாமின் விருத்த சேதனத்தின்படி நான் உறவு கொள்ளவில்லை, மோசேவினுடைய கற்பனையின் மூலமாய் நான் உறவு கொள்ளவில்லை. கிறிஸ்து எங்களை புதிய மனிதனாய் மாற்றினார். அவருடைய விழாவில் இருந்து பிறந்ததான புதிய சபையாக நாங்கள் இருக்கிறோம். ஆமென். புதிய மனுஷன், ஆதியிலே புதிய மனுஷன் வந்தான், ஆதாம். அவன் ஒரு மனுஷனை பிறப்பித்தான். இரண்டாம் ஆதாம் இன்னொருவரை பிறப்பித்தார். அவன் பாவ மனுஷனை பிறப்பித்தான். இயேசு கிறிஸ்து துல்லியமான சபையை பிறப்பித்தார். ஏன்னா பிறக்கிற ஒவ்வொருவரும் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்த வேண்டும். அதுதான் பிரின்சிபல். புரியுதா உங்களுக்கு? ஆதாம் இடத்துல தேவன் அதுதான் சொல்றாரு. என்ன சொன்னாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். முதல் மனுஷனிடத்துல சொன்னார். புதிய ஆதாம் இடத்துல என்ன சொல்றாரு? நீ சும்மா இருக்க முடியாதுப்பா, நீ என்ன செய்யணும்? சபையை பிறப்பிக்க வேண்டும். ஏன்? சபை பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஓடி போயிட வேண்டும். அப்படியா? சிலர் அதிலே தாங்க இருக்கிறாங்க, ரொம்ப பிடிவாதமா. ஆண்டு கொள்ள வேண்டும். ஆமே. எப்படி ஆண்டு கொள்கிறோம்? அவருடைய ராஜ்யம் வருவதாக.
நீங்கள் உடனே நினைக்கிறீங்க, நீங்கள் பரலோகம் நம்புறது இல்லையா? நான் நம்புகிறேயா. பரலோகம் என்கிறது உண்மை, அது வேறு ஒரு பரிமாணம். பூமி என்கிறது வேறு ஒரு பரிமாணம். மரித்த பிறகு ஒருவன் இளைப்பாறுகிறான், பரதேசியில் இளைப்பாறுகிறான். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், விசுவாசிக்கிறேன். ஆனால் அது அங்கே போனோன்னா உன்னுடைய மாமிசத்தில் போக முடியாதுன்னு நினைக்கிற பற்றியா? அதுதான் தப்பு. நீ மாமிசத்தை விட்டு வெளியே போக வேண்டியதில்லை. பரலோகம் போக நீ மாமிசத்தில் இருக்கும் பொழுதே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ஏன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குறார்? மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி வானமே தேவையில்லைங்க, மனுஷனுக்கு பூமி தானே தேவை. வானம் என்று சொல்லும் பொழுது நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பில் பார்த்தா உடனே வானங்க, வானம். ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்கிறது ஹெவன்ஸ். வானங்களை, காணக்கூடாதவைகளை, காணக்கூடியவைகளை ரெண்டுத்தையும் உண்டாக்கி அவர் சொல்கிறாரு, இதோ நான் சாவியை கொடுக்கிறேன். என்ன சாவி? பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்குறேன். ஏன்னா அதை மிஸ் பண்ணிட்ட நீ. சபையே நீ அதை மிஸ் பண்ணிட்ட. நீ பூமியே பார்த்துட்டு இருக்கிற. நான் சாவியை கொண்டு வந்து கொடுக்குறேன். யாருக்கு தெரியுமா? இந்த கல்லின் மேல் கட்டப்படுகிற என்னுடைய சபைக்கு, நான் பிறப்பிக்கிறதான இந்த புதிய சந்ததிக்கு, இந்த புதிய சபைக்கு, இதன் மேல் கட்டப்படுகிறதான புதிய கூட்டத்திற்கு நான் சாவியை கொடுக்கிறேன். வேறு யாருக்கும் சாவி கிடையாது. நீ மூவ் பண்ணலன்னா உனக்கு சாவி கிடையாது. காசு கொடுத்து வேணா வாங்கிக்க. காசு கொடுத்து வாங்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. இலவசமாக தேவன் கொடுக்குறார், மூவ் பண்ண ரெடியாக இல்லை. ஏன்னா இங்கே தியாகம். ஹலோ, காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்காதீங்க. அவங்க உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் உன்னை தனிப்பட்ட ரீதியில் ஆசீர்வதித்திருக்கணும். ரெண்டாவது ஆசீர்வாதம் போயிட்டு கன்ஃபர்மேஷன் தான். உனக்கு யாராவது தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா? நம்பாத. ஏன்னா முதல் தீர்க்க தரிசனம் தேவன் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். என்கிட்ட சொன்ன தீர்க்க தரிசனத்தை இன்னொருத்தருவான்னு சொல்லும்பொழுது என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், தேவன் எனக்கு சொன்னார். உங்ககிட்ட சொல்லாத தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா நம்பாத. ஏன்னா தேவன் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோமா? தேவனுடைய சந்ததியாராக இருக்கிறோம். 30ஆம் வசனம் படிச்சுட்டீங்க. 31 படிங்க. என்ன செய்வாரா? நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஆமென். உனக்கு தெரியலன்னா நான் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி இருக்கிறாரு. ஏன் அவர் உயிரோடு கூட வந்தாருன்னா நீ புரிஞ்சு கொள்ளும்படியாய், நீ மரித்தாலும் மீண்டுமாய் உயிரோடு கூட எழும்ப முடியும். அதை நிரூபணமாக்க தான் முதற் பேரான கிறிஸ்து இயேசு உயிரோடு கூட வரார். அவர் சொல்கிறாரு, உனக்கு ஏதாவது தெரியணும்னா என்கிட்டேருந்து பார்ப்பா. நான் மரித்தேன், 3 நாள் அழுகி ஒன்றுமில்லாமல் ஆய் மீண்டுமாய் நான் உயிரோடு கூட எழும்பினேன். என்ன தெரியுங்களா? என்னை விசுவாசிக்கிற நீயும் மறுபடியும் பிறப்பாய். ஆமென். இந்த பரிமாணத்திற்குள்ளே நம்ம வரணும். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அவங்க போயிட்டாங்க, அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்களாம், நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை மீண்டுமா கேட்போங்க. அவர் சொல்லிட்டாரு, அவர் விட்டு போயிட்டார். ஆமென். நானும் சொல்லிவிடுவேன், வீட்டுக்கு போய்விடுவேன். அதுக்கப்புறம் இந்த தேவனும் நீங்களும், நான் இந்த வார்த்தையை கொண்டு போகணும், நானும் தேவனும். நான் போய்ட்டு வீட்டில் போய் உட்காந்துட்டேன், சொல்லிட்டேன், எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் பேசிட்டேன், எல்லாம் அடி என்ன அடிச்சிட்டோம். அப்படி இல்லை, எனக்கு வரும் திரும்ப அடி, பலமாக இருக்கும். ஏன்னா எல்லா நியாய தீர்ப்பும் இங்கேருந்து தான் புறப்படும். தெரியுங்களா? அது உங்களுக்கு அங்கேருந்து வராது நியாய தீர்ப்பு, இங்கேருந்து தான் வரும். அப்போ இங்கே ஒழுங்கு இல்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா முதல் அடி எங்கே வரும்? இங்கே தான் வரும். அதனால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் ஆராயணும். ஆண்டவரே, எனக்குள்ளே என்ன இருக்குது? நான் எங்கே மிஸ் பண்ணிட்டேன்? நான் இன்னும் எங்கே மாறணும்? இன்னும் என்ன விக்கிரகம் இருக்குது? எங்கே அறியாமையில் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன்? என்னுடைய ஆராதனை எங்கே இன்னும் மாறாமல் இருக்குது? எங்கே இன்னும் நான் தவறான காரியங்களுக்கு பின்பதாக இருக்கிறேன்? எங்கே நான் உமக்குள்ளே வாழாமல் இருக்கிறேன், ஜீவிக்காமல் இருக்கிறேன், அசையாமல் இருக்கிறேன்? எனக்கு அந்த லைவ்லி மொமெண்டம் வேணும் ஆண்டவரே. அந்த கிறிஸ்துவனுடைய பரிமாணத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கிடுங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்?
நான் ஆசைப்படுகிறேன், நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தின் மத்தியில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுக்கு இருக்கிற பலவீனம் எனக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்கிற பாடுகள் எனக்கும் இருக்குது. நான் சூப்பர்மேன் கிடையாது இல்லையா? யாரும் சூப்பர்மேன் கிடையாது. தேவன் என் வாயை பயன்படுத்துகிறார், நான் உங்களுக்கு பேசுகிறேன். இந்த வாய் இருக்க வரைக்கும் பேசும். மூச்சு நின்றுச்சுன்னா வேறு வாயிலேருந்து தேவன் பேசுவார். ஆமே, அவ்வளோதான், சிம்பிள். நாம் எல்லாரும் தேவனிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? 34 வசனம் படிங்க. சிலர், யாரா? சிலர், த ரெம்னன்ட் கம்பெனி, ஒரு சிலர், மீதியானவர்கள் கொஞ்சம் பேர். துல்லியமான சபை கொஞ்சம் பேர் தான், மீதியானவர்கள் தான், பெரிய கும்பல் கிடையாது. ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் நாட் ரெடி டு சாக்ரிஃபைஸ். தங்களை அர்ப்பணிக்க எல்லாரும் தயாராக கிடையாது. தங்களை விட்டு கொடுக்க, பலிப்பீடத்தில் வைக்க, சந்து சந்தாக வெட்டப்பட எல்லாரும் ஆயத்தமாக இல்லைங்க. வேண்டாம்பா, நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணு, எனக்கு இப்போதைக்கு ஏதாவது கொடு, அப்புறமா பார்த்துக்கலாம். அப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. நான் சாக ஆயத்தமாக இல்லை, நான் மரிக்க ஆயத்தமாக இல்லை. அவர்கள் இந்த மென்மையான பரிமாணத்தை அனுபவிக்க முடியாது. இழுத்துனே தான் இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக. அதே பிரச்சனை. பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை உங்களுக்கும் இருக்கும். பக்கத்து வீட்டில் என்ன போராட்டம், எங்கள் வீட்லையும் அப்படியே தாங்க இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, அதே தாங்க எங்களுக்கும் இருக்குது. அதனால தாங்க நாங்கள் இன்னும் மாறல. உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கிற அடையாளம் என்ன? ஐடென்டிஃபிகேஷன் என்ன? உங்கள் நெத்தியில் என்ன போட்டிருக்கு? முத்திரை அடிச்சிருக்கான், இது தேவனுடைய சந்ததி, பிதா குமாரன் என்கிறதான முத்திரை இருக்கிறதா? அந்த அடையாளத்தில் வாழ்கிறோமா? வேலை ஸ்தலத்திலே, வியாபாரத்திலே, செய்கிற தொழில்களிலே, படிக்கிற இடத்துல என்ன மாதிரி அடையாளம்? உன்னுடைய அடையாளத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவை தூஷணப்படுத்துகிறார். ஏன்னா நீ அந்த மாதிரி வாழ்கிற. சபைக்கு வந்தவொடனே பரிசுத்த பூனை, ஹோலி கேட். பரிசுத்த பூனை எப்படி இருக்கும்? அப்படியே அப்படி. தேவன் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். உள்ள பூந்து பார்ப்பார். அப்படியே அவர் நேவிகேட் பண்ணுவார். சந்து சந்தாய், ஒவ்வொரு இதயமாய், ஒவ்வொரு பகுதி. அதுக்கு தான் சந்து சந்தா வெட்டணும். எங்கே மிஸ் பண்ணக்கூடாது. வெட்டுறா, சந்து சந்தா வெட்டுறா. அதுக்கு தான் சொல்கிறார், சந்து சந்தா வெட்டு, எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய மாமிசம் சந்து சந்தாய் வெட்டப்பட்டு ஆவியானவர் உள்ளுக்கு போய் க்ளீன் பண்ணி, இது என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாக இருக்கிறேன், வானங்கள் திறக்கப்படும். அப்படி சொன்னவொன்னே என்ன ஆகுமா? வானம் எங்கே திறக்கணும்? நாங்கள் பூமியில் தானே இருக்கிறோம். அதான் நான் சொன்னேன், அதான் முன்னாடி சொன்னேன். நீங்கள் குமாரன் ஆகிட்டீங்கன்னா வானம் திறக்கணும். நீங்கள் போக வேண்டியதில்லை, அங்கேயே திறக்கும். ஆமென். வானம் திறக்கப்பட்டு என்ன செய்வாங்களா? தூதர்கள் மேலே இருந்தோம் கீழே, கீழே இருந்தோம் மேலே. ஐயோ, தேவ தூதர்கள் கீழே வந்துட்டாங்கன்னா திரும்ப போக முடியாது. ஏன்னா தீட்டாயிடுங்க. இல்லைங்க, அங்கே பரிசுத்தம் இருக்குதுங்க. அது அங்கே சபை இருக்குங்க, துல்லியமான சபை இருக்கு. இயேசுவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட சபை, மீட்கப்பட்ட சபை. நான் அங்கு இறங்குவேன், நான் ஏறுவேன். ஏன்னா இங்கேயும் அங்கேயும் எந்த வித்தியாசம் கிடையாது. நான் அங்கே இருந்தாலும் ஒன்று தான், இங்கே இருந்தாலும் ஒன்று தான். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்க? தேவதூதர் வந்தால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுப்பா, நான் வாஷ் பண்ணிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு வாய் கொப்பளிக்க போயிடுவோமா? இல்லைங்க, முடியாது. நீங்கள் ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது தேவதூதர் சர்வன் வந்தார்னு வச்சுக்கிடுங்க, என்ன பண்ணுங்க? டக்குன்னு ஆஃப் பண்ணுறீங்களா? எஸ் தேவதூதர் கம் ஆன். எஸ், நான் சும்மா ஒன்று, நான் எதிர்பார்க்கல உங்களை அப்படின்னீங்களா? உன் வாழ்க்கை சரியில்லைண்ணா, நீ பரிமாணத்தில் மாறலைண்ணா ஒன்றும் நடக்காதையா. எழுப்புதலும் வராது, எழும்பவும் மாட்டோம். எழுப்புதல் மேலேருந்து வராது. எங்கேருந்து வரணும்? உள்ளத்திலிருந்து வர வேண்டும். பொங்கி எழும்ப வேண்டும். மற்றவர்களை பற்றி
பிடிக்க வேண்டும். என்ன செய்தாங்களா? சிலர் அவனை எப்படியா? வாஞ்சையோடு. ஹலோ, எப்படிங்க பாஸ்டர் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வாஞ்சையோடு பற்றி கொண்டு என்ன செய்யணுமா? பிடிச்சிக்கிட்டு இல்லை, பற்றி கொண்டு அணைச்சி பிடிச்சி விடாமல், ஆண்டவரே நான் விட மாட்டேன். அதுதான் ஆசையாக மாறணும். அப்போ அவரை பிடிக்கணும்னா மற்றதெல்லாம் விடணும். சரிங்களா? அது அவரை பிடிக்கணும்னா சொல்ற, ஏய் டேக் தட் டர்ட் அவுட், சொல்ற, ஏய் டேக் தட், ரிமூவ் தட், அதெல்லாம் வச்சுட்டு வர முடியாது. சாரி, நீ என்ன பற்றி பிடிக்கணும்னா அதெல்லாம் விட்டுறணும். நீ அந்த பேகேஜோடு கூட இங்கே வராத. அந்த பேகேஜோடு கூட ஒருவன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு, இது என்னது? என்ன பாஸ்டர் கல்யாணத்துக்கு பேசி தான் பேசுகிறீங்க? இது கல்யாணம் இல்லைங்க, இது பிரின்சிபல். ஆதாமுக்கு ஏது தகப்பனு, ஏவாளுக்கு ஏது தகப்பனு? அப்போ யாரை விட சொல்கிறாரு? அவரையே விட்டுற சொல்கிறாரா? இல்லை, பிரின்சிபலை சொல்கிறாரு. இந்த பிரின்சிபலை கற்றுக்கப்பா. இந்த பிரின்சிபல் தான் சபைக்கு வரும். உன்னுடைய பின்னணிகளை விட்டுடு, நீ ஒரு பின்னணிக்குள்ளே வருவ. அந்த பின்னணியெல்லாம் நீ என்ன பண்ண? விட்டுட்டு நான் காட்டுகிற அந்த புதிய பரிமாணத்தோடு கூட இணைந்து கொள்வாயானால் தான் ஒரு புதிய அமைப்பாக, ஒரே மாமிசமாக நீ மாறுவாய். இல்லைன்னா ரெண்டாக தான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? ரெண்டாக தான் உட்காந்துட்டு இருப்பேன். நான் காட்டுகிற இந்த புதிய பரிமாணத்திற்கு நேராக நீ வர வேண்டுமானால் உன் பேகேஜ் எல்லாம் விடணும். நீ சுமந்து வருதெல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு தேவனோடு கூட ஒன்றாக வேண்டும். இந்த ஒன்றாகும் பொழுது தான் தேவனுடைய பரிமாணத்தை நாம் பார்க்க முடியும், பரலோக பரிமாணத்தை பார்க்க முடியும். பேகேஜை விடாமல் பார்க்க முடியாது. தேவன் பிரின்சிபல் காட்டுறாருங்க. நீ அநேக பரிமாணங்களுக்குள்ளே கடந்து போவாய். அந்த பரிமாணங்களுக்குள்ளே கடந்து போகும் பொழுது நான் யாரை கொண்டு வருவேன்? யாரை கொண்டு வருவேன்? மனவாட்டியை கொண்டு வருவேன். ஹலோ, நீ பழைய நிறைய பரிமாணங்கள் வழியாக போவேன். அப்போ நான் மனவாட்டியை கொண்டு வருவேன். மனவாட்டியை கொண்டு வந்த உடனே நீ என்ன பண்ணணும்? பேகேஜ் எல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு என்ன செய்யணும்? மனவாட்டியோட ஒன்றாக வேண்டும். விருத்த சேதனம், மோசேவின் பிரமாணம், எல்லா பேகேஜும் போனியா? கிறிஸ்து வந்தாரா? விட்டியா? நீ விடவே இல்லையே. எப்படி சேர முடியும்? கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஒரே சரீரமாய் மாறலைன்னா நீ ஒன்றாக முடியாது. பிரின்சிபல் புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? ஒன்றும் புரியலைங்க பாஸ்டர் அப்படின்றீங்களா? திரும்ப 4 தடவை கேளுங்க. ஆமே, இதுதான் மேலான பரிமாணம். இதுக்கு தான் அவன் சொல்கிறாரு, இணையணும். அவரோடு கூட இணைந்து கொள்வோமானால், சிறிய கூட்டமாய் இணைந்து கொள்வோமானால் என்னவாகும்? அவருடைய அமைப்புக்குள்ளே போவோம். படிங்க, அந்த கடைசி வசனத்தை படிக்க முடியுங்க. யாரா? மாஸ் மேடைனா ஒரு இடம் நினைக்காதீங்க. தட்ஸ் அ கவுன்சில். அது போய்ட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதான ஒரு அமைப்பு, மந்திரிகள் சபை, ஞானிகள் எல்லாம் இருக்கிறதான இடம். அந்த இடத்துல என்னவா இருந்தாரா? நீதிபதியாய், நியாயாதிபதியாய், ஆமாம். யார் வந்து சேர்றாங்களா? வெயிட்டான பார்ட்டிங்க. யார் தெரியுங்களா வெயிட்டான பார்ட்டி? யோசிக்க முடியுந்தவங்க, யோசிக்கக்கூடியவங்க, நிதானிக்கக்கூடியவங்க. இன்றைக்கி நீங்கள் போய் சொல்லும்போது நிதானிக்கக்கூடியவங்க தான் இதை ஏற்றுக்கொள்வாங்க. நிதானிக்க முடியலைன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுமா, நீ வேறு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொன்னால் மாறவே முடியாது. நீ ஞானி ஆக வேண்டியதில்லை, எதுக்குன்னு போய் டிகிரி முடிச்சுட்டு வர வேண்டியதில்லை. ஆண்டவரே எனக்கு போதியும், நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் உங்களுக்கு உணர்த்துவார். ஆமென். பற்றிக்கொள்வோம். யாரை பற்றிக்கொள்வோம்? வாஞ்சையோடு அவரை பற்றி கொண்டு பழையவைகளை உதறி. நான் எதுன்னு லிஸ்ட்டு போட்டு தரமாட்டேன் உங்களுக்கு என்னென்ன பழசுன்னு. உங்களுக்கு இருக்கிற பழசு இவங்களுக்கு இருக்காது, இவங்களுக்கு இருக்கிற பழசு அவங்களுக்கு இருக்காது. நீங்கள் எல்லாத்தையும் விட்ட பழசு என்கிட்ட இருக்கும்.
புரியுதுங்களா? ஹலோ, நீங்கள்லாம் விட்டுட்டு இருக்கிற பழசு நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏங்குள்ளே இருக்கும். எதா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா சபை அப்படி தான் பக்தி விருத்தி அடையும். நான் உங்களுக்கும் நீங்கள் எங்களுக்கும். ஏன்னா நம்மலாம் ஒரே நிலையில் இருக்கிறோம், சரீரத்திலே காணப்படுகிறோம். இந்த மாதிரி பாஸ்டர் பேச சொல்கிறீங்களா? உங்கள் பாஸ்டர் பேச சொல்லுங்கள். ஹலோ, இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஏன்னா பாஸ்டர் தான் கிங்கு, நீங்கள்லாம் அடிமைகள். நான் சொல்கிறேன், கேட்டு போங்க. காணிக்க போட்டிங்களா? சாபம் வந்துடும், ஒழுங்காக போட. இங்கே அதெல்லாம் கிடையாது. கொடுத்தா கொடு, கொடுக்கலன்னா போ. என்னை நடத்தினவர் தேவன், உனக்கும் தேவனுக்கும் உரியது. நீ இவ்வளோண்டு கொடுக்குறியா, உன் இருதயத்தில் அவருக்கு அவ்வளோண்டு தான் இடம். நீ நிறைய கொடுக்குறியா, நீ தேவனை அதிகமாக நேசிக்கிற. நீ அதிகமாக நேசித்தா உனக்கு என்ன ஆகும்? அவர் போதுமானவராக இருப்பார். ஆமென். இது எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. ஆமென். எல்லாம் எழும்பி நிற்போம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். சர்வவல்ல தேவன் நம்மோடு கூட இடைப்படுறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட வல்லமையாக இடைப்படுகிறார். அவர் சொல்கிறார், மகனே என் இடத்துல வா, என் இடத்துல வா, நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை கொண்டு செல்வேன், நான் உனக்கு போதுமானவராக இருப்பேன். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, சர்வவல்ல தேவனே, இந்த காலை வேளையில் எங்களை குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்கள் எல்லாருக்கும் மாமிசத்தில் பலவீனம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, எங்களால் முடியல. சில காரியங்களை நாங்கள் கடினமாக இருக்கிறோம், முரட்டாட்டமாக இருக்கிறோம், செயல்படாமல் இருக்கிறோம், உதாசீனமாக இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் வாஞ்சிக்கிறோம், நாங்கள் பற்றிக்கொள்ள வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவிலே அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே. பரிபூர்ணத்திற்கு நேராய் பரிபூர்ண புருஷனாய் இந்த பூமியிலே மாறும்படியாய் பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே நீர். இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் விருதாவா இங்கு வரவில்லை, நீர் எங்களை அழைத்து வந்தீர். உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு கூட கொடுக்கும்படியாக நீர் எங்களை அழைத்து வந்தீர். உம்முடைய வார்த்தைகள் விருதாவாய் போகக்கூடாது, அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வார்த்தை அனுப்பப்பட்ட அந்த நோக்கம் நிறைவேற்றி முடித்து பரிபூர்ண ஜனங்களாய் நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பலப்படுத்தும். எங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு உண்டான எல்லாரும், எங்கள் உற்றார் உறவினர்கள், ஒருவேளை இந்த நாட்களிலே அவர்கள் எங்களோடு கூட இல்லாமல் இருந்தாலும், தூரமாய் வசித்துக் கொண்டிருந்தாலும், எங்களுக்குள்ளே எழும்புகிறதான தாக்கம், எங்களுக்குள் எழும்புகிறதான அந்த வல்லமை, கிறிஸ்துவின் அமைப்பு எங்கள் குடும்பங்களை, எங்களுடைய வட்டாரங்களை, எங்களுடைய உறவுகளை பாதிக்கும்படியாக, பிதாவாகிய தேவனிடத்திலே அவர்களை கொண்டு வரும்படியாக இந்த காலை வேளையிலே எங்களை பிரதிஷ்டை செய்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, பலிபீடத்திலே வைக்கிறோம். நீர் இடைபடுவீராக, நீர் இடைபடுவீராக. எங்கள் பிள்ளைகளோடு கூட, பெரியவர்களோடு கூட, முதியோர்களோடு கூட, ஒருவேளை அவர்களுடைய ஞானம் இதற்கு நேராக இல்லாமல் இருந்தாலும், let there be a configurational change, Lord. அவர்களுடைய அறிவிலே ஒரு மாற்றம் ஏற்படட்டும். புரியாத எண்ணங்களிலே புரியக்கூடியதான பலன் பிறக்கட்டும். அறியாத எண்ணங்களிலே இந்த அறிவு வரட்டும். கல்லாத இருதயங்களிலே இது போய் உட்காரட்டும் ஆண்டவரே. காரணம், சபையின் மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிறீர் ஆண்டவரே. துல்லியமான சபையை நீர் எழுப்புகிறீர். எண்ணங்களை மாற்றும், பலப்படுத்தும், புதிய காரியங்களாக நீ நடத்துவீராக. அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட வண்ணம் நாங்கள் வாழ்ந்து துல்லியமாய் பரிபூர்ணமாய் உடைய வார்த்தையிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொருடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்து வழி நடத்துவீராக.
போதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.